என் பேர் சத்யபிரியா, ஐஓசிஎல் இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் சீனியர் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இன்னைக்கு இந்த செஷன் எதை பார்த்தீங்கன்னா எல்பிஜி சிலிண்டர் எல்லா வீட்லையும் டெய்லி மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் இந்த மாதிரி ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் எல்லாரும் நம்மளுக்கு தெரியாத என்ன இருக்குது எல்பிஜி யூஸ் பண்ணுறதுல அப்படின்னு ஒரு இயல்பாக பார்த்தீங்கன்னா அது கூட ரிஸ்க் இருக்குது, ஹசார்ட் இருக்குது. அது யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, சர்டன் டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி லீக்கேஜ் அப்படின்னா எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறது இஸ் அ நெசசிட்டி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எல்பிஜினா என்ன, அதோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நமக்கு ஒரு கிளியரான ஐடியா இருக்கும். ஸோ இப்போ எல்பிஜியோட ஃபுல் ஃபார்ம் என்ன யாராவது சொல்லுங்கள். ஏன் நம்ம லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் சொல்கிறோம் பொருள், ஆனால் நம்ம அதை லிக்விடாக மாற்றி சிலிண்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். ஏன் அந்த மாதிரி பண்ணுறோம்? கேஸாகவே இருந்து போகலாமே. கரெக்ட். ஏன்னா ஒரு 250 லிட்டர் கேஸை ப்ரெஷர் கொடுத்து 1 லிட்டர் லிக்விடாக மாற்றிக்காக தான் வந்துட்டு இயல்பாக வேப்பராக இருக்கக்கூடிய பொருளை ப்ரெஷரைஸ் பண்ணி லிக்விடாக மாற்றி இந்த சிலிண்டரில் ஸ்டோர் பண்ணி நம்ம சப்ளை பண்ணுறோம். ஸோ இது நம்ம கன்வீனியன்ஸ்க்காக பண்ணுற ஒரு விஷயம். பட் இதனால என்னென்ன ரிஸ்க் இருக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ இயல்பாக வேப்பராக இருக்கக்கூடிய பொருளை ப்ரெஷரைஸ் பண்ணி சிலிண்டரில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். இதனால என்ன ஆபத்து வரலாம்னு நினைக்கிறீங்க? கரெக்ட். ஏன்னா நம்ம ப்ரெஷரைஸ் ஸ்டேட்டில் வச்சிருக்கோம், எப்பவுமே ஒரு அழுத்த நிலையில தான் இருக்குது எல்பிஜி. இதனால என்ன ரிஸ்க் வரும்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒரு சிலிண்டர் இருக்குன்னா எப்பவுமே 100% எல்பிஜி ஃபில் ஆகி வராது, 85% தான் எல்பிஜி ஃபில் ஆகி வரும். அதுக்கு என்ன ரீசன் சொல்றேன். இப்போ நம்ம ஸ்டவ்ல நீங்க பர்னர் ஆன் பண்றீங்க, அப்போ எல்பிஜி என்ன ஃபார்ம்ல வருது? லிக்விடா வருமா, வேப்பர் கேஸ் ஃபார்ம்ல வருமா? கேஸ் ஃபார்ம்ல வரும். இப்போ சிலிண்டருக்குள்ள லிக்விடா இருக்கு, வெளியில வரும்போது அது எப்படி கேஸா வருது? ப்ரெஷர் இல்லை. இப்போ தண்ணி இருக்கு, தண்ணி எப்படி ஆவியா மாறுது? ஹீட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு ஹீட் கொடுத்து ஹீட் பண்ணாதான் அது வந்துட்டு ஆவியாக மாறுது. பட் எல்பிஜி அந்த மாதிரி கிடையாது. இப்போ இயல்பாக சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஹீட்டே போதும், அதுக்கு லிக்விட் வந்து வேப்பராக மாறிடும். ஸோ அது வெளியில் வரும்போது இமீடியட்டாக வேப்பராக மாறிடும். அப்போ என்னன்னா நம்ம எப்போவுமே வந்துட்டு சிலிண்டரில் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். அந்த வேப்பர் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த வேப்பர் அக்காமடேட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸ்பேஸ் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா இது வந்து வேப்பராக மாறும்போது வேப்பர் போகிறதுக்கு இடம் இல்லாமல் ப்ரெஷர் ஜாஸ்தியாகி வெடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்ம சிலிண்டர் எப்போவுமே வாங்கும்போது அதனால வெயிட் செக் பண்ணி வாங்கணும்னு சொல்கிறோம். இப்போ இந்த சிலிண்டரில் வெயிட் எப்படி பார்க்கணும் தெரியுமா எல்லாருக்கும்? இந்த சிலிண்டரோட கெப்பாசிட்டி என்ன? நம்ம வீட்டில் இந்த சிலிண்டரோட ஸ்டீல் சிலிண்டரோட கெப்பாசிட்டி என்ன? எவ்வளோ எல்பிஜி இருப்பாங்க? 14.2. அதே மாதிரி எம்டி சிலிண்டரோட வெயிட்டும் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க சிலிண்டரில். ஸோ எம்டி சிலிண்டர் வெயிட் ப்ளஸ் 14.2 தான் ஃபுல் சிலிண்டரோட வெயிட். இப்போ நம்ம சிலிண்டர் டெலிவரி வாங்கும் போதே நம்ம டெலிவரி பண்ணிட்டு வெயிட் மிஷினும் இருக்கும், நம்ம வெயிட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சொல்லி காமிக்கலாம். ஸோ வெயிட்டுக்கு லிமிட் இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 150 கிராம்ஸ் தான். இப்போ அண்டர் வெயிட் இருந்தால் தட் இஸ் அனதர் இஷ்யூ. யூ கேன் ஆல்வேஸ் டிமாண்ட் ஃபார் அனதர் சிலிண்டர். பட் ஓவர் வெயிட் இருந்தால் ஓவர் வெயிட் நல்லது தானே நம்ம நினைக்கக்கூடாது. சிலிண்டர் ஓவர் வெயிட்டாக இருக்குன்னா சிலிண்டர் வந்து உள்ள இருக்கிற எல்பிஜி வேப்பராக மாறும்போது அது சஃபிஷியண்டாக இடம் இருக்காது, ப்ரெஷரைஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அண்டர் வெயிட் சிலிண்டரை விட ஓவர் வெயிட் சிலிண்டர் இஸ் வெரி ரிஸ்கி. ஸோ இது ஒரு இன்னொன்று என்னன்னா சிலிண்டர் எப்பவுமே நேராக வச்சு யூஸ் பண்ணுமா, படுக்க வச்சு யூஸ் பண்ணுமா? நேராக தான் வச்சு யூஸ் பண்ணி, ஏன் படுக்க வச்சு யூஸ் பண்ணக்கூடாது? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம இந்த மாதிரி மேலே எம்டி ஸ்பேஸ் இருக்கும் வேப்பருக்கு, அதனால தான் நம்ம வேல்ல இருந்து ரெகுலேட்டர் கனெக்ட் பண்ணும்போது வெளியில கேஸாக வருது. சப்போஸ் நீங்கள் படுக்க வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா டேரெக்டாக லிக்விடே வெளியில் வரும். லிக்விட் வெளியில் வந்தால் அது ரொம்ப ஆபத்தானது. ஏன்? நான் முன்னாடியே சொன்னேன், 250 லிட்டர் வேப்பரெல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணி 1 லிட்டர் லிக்விடாக உள்ள வச்சிருக்கோம். ஸோ இப்போ சப்போஸ் இந்த வேலில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து லிக்விட் வெளியில் வந்துச்சு வச்சுக்கோங்க, இமீடியட்டாக அது 250 டைம்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதனால் லிக்விட் எல்பிஜி வெளியில் வந்து மோர் டேஞ்சரஸ். அதனால தான் எப்போவுமே சிலிண்டரை படுக்க வச்சு யூஸ் பண்ணவே கூடாது எந்த இடத்துலையும். அடுத்த விஷயம் என்னன்னா எல்பிஜி கேஸ் வந்துட்டு காற்றை விட லேசானதா கனமானதா? யாரெல்லாம் லேசானதுன்னு சொல்றீங்க? யாரெல்லாம் கனமானதுன்னு சொல்றீங்க? மற்றவங்களாம் எதுவுமே இல்லை, நோ ஒப்பீனியன். எல்பிஜி வேப்பர் வந்துட்டு காற்றை விட கனமானது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எப்பவுமே மைண்டில் வச்சுக்கணும். கனமானதுன்னா என்ன ஆகும்? சப்போஸ் ஒரு கேஸ் லீக் ஆகுதுன்னா கேஸ் மேலே போகுமா கீழே போகுமா? கீழே போகும். இது இந்த ஒரு எல்பிஜியோட இந்த ஒரு ப்ராப்பர்ட்டினால சம் டேஞ்சர்ஸ் அசோசியேட்டட். அதாவது லேசாக இருந்துச்சுன்னா ஈஸியாக டிஸ்பர்ஸ் ஆகி காற்றோட கலந்து போயிடும். வெயிட்டாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா எதாவது லீக் இருந்துச்சுன்னா அங்கேயே செட்டில் ஆகி கீழே தான் இருக்குது. அப்படி கீழே இருக்கும்போது பக்கத்தில் வேறு ஏதாவது சோர்ஸ் ஆஃப் ஃபயர் மூலமாக கூட இட் கேன் கேட்ச் ஃபயர். அது ஈஸியாக டிஸ்பர்ஸ் ஆகாது வெயிட்டாக இருக்கிறதுனால. அதனால தான் எப்பவுமே சிலிண்டரை வந்து இந்த க்ளோஸ்ட் மாடுலர் கிச்சன்லாம் வென்டிலேஷனே இல்லாத பிளேஸ்லாம் வச்சு லாக் பண்ணுறது நாட் அட்வைசபிள். ஏதாவது லீக் இருந்தாலும் அதுக்குள்ளே லீக் ஆகி செட்டில் ஆகி வேறு ஏதாவது சோர்ஸ் ஆஃப் ஃபயர் வரும்போது இட் கேட்ச் ஃபயர். அதனால் எப்பவுமே சிலிண்டரை வந்து வென்டிலேஷன் இல்லாத க்ளோஸ் ஸ்பேஸில் வைக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்டவ் வந்துட்டு சில வீட்டிலலாம் நான் பார்த்துருக்கேன், இந்த தீபாவளி அப்பெல்லாம் முறுக்கு சொல்றதுக்காக ஸ்டவ் எடுத்து கீழே வச்சு சேர் போட்டு குக் பண்ணுவாங்களா, அது ஓகேயா? அது ஏன் நாட் ஓகே? ஃபயரும் சிலிண்டரும் பக்கத்துலேயே இருக்கும். ஏன் நாட் ஓகேனா சப்போஸ் ஏதாவது லீக் இருந்துச்சுன்னா நம்ம சொன்னோம் இல்லையா
ஹெவி ஹெவியாக இருந்த ஸோ இது செட்டில் டவுன் ஆகும்போது உங்கள் அடுப்பு வந்துட்டு சிலிண்டருக்கு கீழே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அது ஆல்ரெடி ஃப்ளேம் இருக்கும், இட் இமீடியட்லி கேட்ச் ஃபயர். அதனால தான் எப்போவுமே ஸ்டவ் வந்துட்டு சிலிண்டருக்கு மேலே தான் வச்சு யூஸ் பண்ணணும். அட் எனி காஸ்ட் சிலிண்டர் ஹைட்டுக்கு கீழே வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு இது என்னன்னா, நம்ம எல்பிஜி வந்து ஈஸியாக லைட் பண்ணிடலாம். இப்போ பெட்ரோல் டீசல் எல்லாம் வச்சு நம்ம நீங்கள் அந்த காலத்தில் கெரசின் ஸ்டவ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, விறகடுப்பு யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் லைட் பண்ணுறது இது வெரி டிஃபிகல்ட். ஆனால் எல்பிஜி தான் கன்வீனியன்ட் ஃபியூல். ஒரு லைட் வச்சு இமீடியட்டாக நீங்கள் ஸ்விட்ச் தான். இதனால என்ன ப்ராப்ளம்னா, சப்போஸ் ஏதாவது லீக் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க, அந்த ஸ்பார்க்கே போதும் அந்த எல்பிஜியை இக்னைட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோம்பு அதில் வச்சு அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி சுற்று நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கலாம். அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஸ்விட்ச் ஆன் ஆகி ஆஃப் ஆகும்போது ஜென்ரேட் ஆகிற ஸ்பார்க் இது கூட போதும் ஆக்சுவலி எல்பிஜியை இக்னைட் பண்ணுறதுக்கு. அதனால் லீக்கேஜ் டைமில் வந்துட்டு இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஸ்விட்சை தொடர்றதோ, அதாவது ஆஃப் ஆகிட்டு தான் ஆன் பண்ணக்கூடாது, ஆன்ல இருந்தாலும் ஆஃப் பண்ணக்கூடாது, ஸ்விட்சை தொடக்கூடாது. சப்போஸ் ஏதாவது எலக்ட்ரிக் ஸ்மெல் இருக்குது, லீக்கேஜ் வந்து சஸ்பெக்ட் பண்ணால் எனி எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் ஆப்ரேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த ஃப்ரிட்ஜும் வந்துட்டு கிச்சனில் வைக்கிறது நாட் அட்வைசபிள். ஏன்னா அந்த கம்ப்ரஸர் ஆன் ஆஃப் ஆகுது, அந்த இது கூட கிரியேட் ஃபயர். அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு நிறைய பேர் அடுப்பு ஏதாவது வச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. இப்போ நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆல்சோ ஹேப்பன் பண்ணி நிறையா நீங்கள் நியூஸ் எல்லாம் பார்க்குறீங்க. பாதி டைம் வந்துட்டு இப்போ ஒரு எல்பிஜி ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அதுக்கு மேஜர் என்ன ரீசன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கேஸ் லீக்கேஜ். ஓகே, வேறு கேஸ் லீக்கேஜால மட்டும்தான் கிச்சன் எல்பிஜி ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்களா? ஆக்சுவலி ஆஸ் பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேஜர் ரீசன் ஃபார் ஆக்சிடென்ட் என்ன தெரியுமா? லீவிங் த இன்ஸ்டலேஷன் அன்அட்டெண்டட். அடுப்பில் ஏதாவது வச்சுட்டு மறந்து போயிடுவாங்க, பால் வச்சுட்டு போயிடுவாங்க. பால் என்ன ஆகும்? பொங்கி வடிச்சா என்ன ஆகும்? ஆஃப் ஆயிடும், கேஸ் ஆஃப் ஆயிடும், கேஸ் ஃபுல்லாக லீக் ஆகும். வேறு ஏதாவது போய் நம்ம ஏதாவது ஆப்ரேட் பண்ணோம்னா அது ஃபயர் ஆகிடும். இது ஒன் மெயின் ரீசன். செகண்ட் மெயின் ரீசன் என்ன தெரியுமா? நம்ம டெய்லி பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணுறது. எப்போ ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணணும்? எப்போ ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணணும்? ஜெனரல் நம்ம யூஸ் பண்ணாத டைம் ஆஃப் பண்ணிடுவோம். சில பேர் நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணுறாங்க. ஈவன் தட் இஸ் நாட் என்ன. நீங்கள் ஸ்டவ்வில் வேலை முடிஞ்சிச்சா இமீடியட்லி யூ ஹேவ் டு ஸ்விட்ச் ஆஃப் த ரெகுலேட்டர். ஏன்னா சப்போஸ் ஸ்டவ்வில் ஏதோ ஒரு இடத்துல லீக் ஆகுது, ஹோஸில் ஏதோ ஒரு இடத்துல லீக் ஆகுது அப்படின்னா நம்ம ரெகுலேட்டர் ஆன் ஆகிடுச்சுன்னா அந்த கீப் ஆன் லீக்கிங் அண்ட் அந்த லீக் ஆன எல்பிஜி அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். நிறைய ஆக்சிடென்ட் பழைய லாஸ்ட் 10 years ஆக்சிடென்ட் எடுத்துப்பாங்க. இந்த நைட்டு ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணாமல் தூங்கியிருப்பாங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக எல்பிஜி லீக் ஆகி அந்த ரூம் ஃபுல்லாக அக்யூமுலேட் ஆகிருக்கும். காலையில் அந்த 5 o'clock 6 o'clock போய் அந்த ஸ்விட்ச் போடுவாங்க, இமீடியட்லி அந்த லீக் ஆன ஃபயர் ஆகிடும். ஸோ இட்ஸ் மேஜர் காஸ் ஆஃப் ஆக்சிடென்ட். அதனால கண்டிப்பாக எல்லாரும் இந்த ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டவ் யூஸ் பண்ணாத டைமில் ரெகுலேட்டர் ஹேஸ் டு பி ஸ்விட்ச் ஆஃப். அதே மாதிரி உங்கள் எல்பிஜி ஹோஸ் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ வருஷத்துக்கு ஒன்ஸ் மாற்றணும்? 6 months. 2 years வெரி சேஃப். 6 months. 5 years. 5 years தான் லைஃப் டைம் ஆஃப் த ஹோஸ். 5 yearsக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனால் ஹோஸ் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் விசிபிளாக கிராக் இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு விடக்கூடாது. ஏன்னா ஹோஸ்லேயே வேலிடிட்டி டேட்டும் இருக்கும், எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அதே மாதிரி ஹோஸ் வந்துட்டு ஐஎஸ்ஐ மார்க் ஹோஸ். நீங்கள் சிலிண்டர் எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறீங்களோ அவங்க கிட்ட இருந்து தான் ஹோஸ் வாங்கணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் ஃபார் இன்சூரன்ஸ் பர்பஸ் ஆல் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அனதர் திங், இப்போ ஆல் கிச்சன்ஸ் ஆர் கெட்டிங் ஸ்மாலர். இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்போவுமே ஸ்டவ் வந்துட்டு விண்டோ பக்கத்தில் வைக்கக்கூடாது. ஏன்னா சர்டன் பொசிஷன் வி சீ தட் ஆல்சோ when we go. ஏன் விண்டோ பக்கத்தில் வைக்கக்கூடாது? சேம் ரீசன் தான். ஏன்னா காற்றுனால ஃப்ளேம் ஆஃப் ஆகிடுது, அகைன் கேஸ் லீக் ஆகிடும். அதே மாதிரி விண்டோ பக்கத்தில் ஓப்பன் விண்டோ பக்கத்தில் வைக்கக்கூடாது, கர்டன்ஸ் கிட்ட வைக்கக்கூடாது. ஆல் தீஸ் திங்ஸ் ஹேவ் டு பி டேக்கன் கேர். அது சிலிண்டர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுவீங்க? அது கேஷ் மெமோ இருக்கான்னு செக் பண்ணி பில் இல்லை அந்த உங்கள் பேர் தான் இருக்கா, உங்களுக்கு தான் சிலிண்டர் வந்துருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் சிலிண்டரில் என்ன செக் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு சீல் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சீலில் இருந்தால் தான் வாங்குவோம். சீல் இல்லைன்னா சீல் இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு டெலிவரி மெத்தட், கொடுக்குற டெலிவரி மெத்தட் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சீல் ஓப்பன் பண்ணுவாங்க. எதுக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னா, இந்த வேல்வ் இருக்குங்க, சிலிண்டர் வேல்வ், இந்த வேல்வுக்குள்ள 2 விஷயம் செக் பண்ணுவாங்க. ஒன்று வந்துட்டு உள்ள ஒரு பின் இருக்கும், அந்த பின் வச்சு தான் நம்ம சிலிண்டர் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுவோம். அந்த பின் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ரெண்டாவது உள்ள ஒரு வாஷர் இருக்கும், அந்த வாஷரில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட், ஒரு கட்டோ ஏதோ ஒரு இருந்துச்சுன்னா அந்த ரெகுலேட்டர் ஃபிட் பண்ணாலும் சைடில் இருந்து லீக் வரும். ஸோ இந்த 2 விஷயத்துக்கு வந்து ஸோ அதுக்கு 2 கிட் வச்சுருப்பாங்க. பார்த்துக்கிங்களா? இதுதான் எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பர் 1906. இதுக்கு கால் பண்ணால் இமீடியட்டாக உங்கள் ஏஜென்சியிலேருந்து மெக்கானிக் அனுப்பிச்சிருவாங்க. எந்த காரணத்துக்கு கொண்டும் நம்மளே வந்துட்டு அதை ரிப்பேர் பண்ணால் சாம்பிள் பண்ணவே கூடாது. பட் இந்த நம்பர் வந்து ஒன்லி லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் தான், புக்கிங்லாம் கிடையாது. லீக்கேஜ் சஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இமீடியட்லி திஸ் இஸ் த நம்பர் டு பி கால் 1906.
ஸோ இதுதான் பேசிக் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அண்ட் எமர்ஜென்சி ஹேண்ட்லிங் பற்றி டிஸ்கஸ். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸோ இதில் ஆக்சுவலி 3 லேயர் இருக்கு. இது ஃபைபர் கிளாஸ் ரீஇன்ஃபோர்ஸ் ஃபைபர் பிளாஸ்டிக், அதுக்கப்புறம் இது HDPE இருக்குது. ஸோ இதோட பெனிஃபிட் என்னன்னா இது லைட் வெயிட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 10 கேஸ் வந்து 10 kg தான் இருக்கும். பட் டோட்டலாக சிலிண்டரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 15 kg தான் இருக்கும். நம்ம நார்மல் ஸ்டீல் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 30 kg கிட்ட வரும். இது வந்து வெறும் 15 kg. ஆனால் கேஸோட வெயிட் வந்து 10 kg. ஸோ இது நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். யாரோட ஹெல்ப்பும் வேண்டாம் நமக்கு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறது. அனதர் இது என்ன சிலிண்டர் வந்துட்டு சப்போஸ் ஒரு ஃபயரில் மாட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக வெடிக்கும். ஆனால் இந்த சிலிண்டர் வந்து வெடிக்கவே வெடிக்காது. ஏன்னா சப்போஸ் ஏதாவது ஃபயர் சுற்றி ஃபயர் பண்ணாலும் இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் டெவலப் ஆகி எல்பிஜி அது வழியாக லீக் ஆகி ஃபயர் ஆகிடுமே தவிர உள்ள ப்ரெஷர் பில்டப் ஆகி வெடிக்கும். ஸோ அந்த வகையில் இது ரொம்ப சேஃப். மூணாவது என்னன்னா இதில் எவ்வளோ எல்பிஜி உள்ளே இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த சைடில் இந்த ஸ்லாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்போசிட் சைடில் நீங்கள் லைட் அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு இங்கே தெரியும் இப்போ எல்பிஜி இருக்குது. ஸோ ஏற்ற மாதிரி நம்ம ஈஸியாக பிளான் பண்ணுவோம். இப்போ இது வேணும்னா உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டரை காண்டாக்ட் பண்ணாலே போதும், அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எப்படி ஸ்வாப் பண்ணலாம். அந்த சிலிண்டர் கொடுத்துட்டு இந்த சிலிண்டர் வாங்கிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்லி திங் என்னன்னா அந்த சிலிண்டரோட டெபாசிட் 2200 இது வந்து 3000. அந்த எக்ஸ்ட்ரா மணி எக்ஸ்ட்ரா டெபாசிட் பண்ணி எவ்வளோ பே பண்ணுவோம். மந்த்லி ஆக்சுவலி 14.2 என்ன ரேட்டோ ஒரு 1 kg ரேட் will be same only for both the cylinders. Per kg rate is same தான். Per kg rate will be same தான். Automatic fire extinguisher. So இது நார்மலி ரெகுலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் பிளேஸ் இட் ஆன் சிலிண்டர் லைக் திஸ். இதோட ஒர்க் என்னன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபயர் ஆச்சுனாலும் வித்தின் 10 செகண்ட்ஸ் இது ஆக்டிவேட் ஆகி இதில் உள்ள வந்து ஒரு ட்ரை கெமிக்கல் பவுடர் இருக்கும். நம்ம எக்ஸ்டிங்யூஷர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பவுடர். வித்தின் 10 செகண்ட்ஸ் ஆஃப் ஃபயர் இதுவே சென்ஸ் பண்ணி பர்ஸ்ட் ஆகி பவுடர் ஃபுல்லாக டிஸ்பர்ஸ் ஆகி ஃபயர் ஆஃப் பண்ணிடும். யாரும் பக்கத்தில் இருந்து ஃபயர் ஃபைட்டிங் பண்ணணும்னு தேவையில்லை. சார் ஆட்டோமேட்டிக் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். இதை பற்றி சம் வீடியோஸ் இருக்குது. we will share that also with all of you. So this is only 999 rupees. இதுவும் எங்கள் all Indian distributors கிட்ட அவைலபிளாக இருக்குது. It's a one time investment and this is insurance coverage also for 5 years. எக்ஸ்பைரி இருக்கா? 5 years. So it has a separate insurance coverage. So just replace பண்ணால் போதும். Safety. So இதுவும் எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாத்துக்கும் இருக்குது. If you are interested you can contact them and get it.